இல்ல வேற சில கமெண்ட்ஸ் இருந்தாங்க. ஆமாங்க சார். மார்ச் சார் சரி, நீங்க கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணிருங்க. உங்க வேற சந்துல ஹையஸ்ட் சொல்லிருக்கீங்க 3, நத்தம் 2, நிலக்கோட்டை 1. கொஞ்சம் எல்லாருமே இன்னைக்கு அக்கௌண்டிங் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல. அதர்வைஸ் அவங்க டைமிங் வந்து நம்ம 3rd is the last date. They have to sign and send the copy. நம்ம இன்னைக்கு நீங்க ஈவினிங் குள்ள அட்லீஸ்ட் கொடுத்தீங்கன்னா it will be easy for observers to finalize their points. சொல்லுங்க. வேடசூது கேண்டிடேட் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் சொல்லுங்க. டவுட் இருக்கு. சொல்லுங்க. அந்த கண்ட்ரோல் பேப்பர்ல வந்து அப்ரிவிட்டி கேக்குறாங்க. அது வந்து கம்பல்சரியா இல்ல வெயிட் பேப்பர்ல மட்டும் தான் அப்ரிவிட்டி கொடுத்தாங்க. அப்ரிவிட்டி 100 rupees stamp paper we are asking affidavit sir. சோ அத நீங்க என்ன பண்ணீங்கன்னு ஒரு இதுதானே அஷூரன்ஸ் தான் கேக்குறாங்க. அது டிஃபால்ட்டா இருக்கிற சிஸ்டம் ப்ரொசீஜர் தான். இல்ல லாஸ்ட் டைம் வந்து ஒரு வெயிட் பேப்பர்ல மட்டும் தான் சைன் பண்ணி கொடுத்தாங்க. லாஸ்ட் டைம் அக்செப்ட் பண்ணாங்க. லாஸ்ட் டைம் வந்து கண்ட்ரோல் லிஸ்ட்லயும் வாங்குனாங்க. வெயிட் பேப்பர்ல வேணா கொடுத்தாலும் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணாங்க. ஆனா இந்த தடவை கம்பல்சரி நீங்க கண்ட்ரோல் லிஸ்ட்ல அப்ரிவிட்டி வாங்கி கொடுங்க. ரோட் வாங்கி கொடுங்கன்னு கேக்குறாங்க. மேண்டேட்டரி இருக்கா? மேண்டேட்டரி இல்லன்னா செக் பண்ணுங்க. மேண்டேட்டரி இல்லன்னா விட்டுருங்க. அதே மாதிரி நாங்க வந்து அக்கவுண்ட் சப்மிட் பண்ண வரும்போது ஏதாவது ஒரு பேப்பர்ஸ் இல்லைனா கூட சரி எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி சார் அடுத்த பேப்பர் தரேன்னு சொன்னோம்னா நீங்க எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வாங்கன்னு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தாங்க. இல்ல அவங்க இது மிஸ் ஆயிட கூடாது. நீங்க சார் மத்தவங்கலாம் வாங்குறாங்களே மிஸ் எப்படி வாங்க மாட்டீங்க? ஓகே. அவர்ட்ட மட்டும் வாங்கல. சரி. அவங்க வேற சந்தூர் யாரு? அடுத்து இன்னொன்று என்னன்னா ஒரு மீட்டிங் 2 நாளைக்கு ஒரு மீட்டிங் கூப்பிட்டு நான் இருக்கு சென்னை. ஓகே. 2 டேஸ்க்கு ஒரு தடவை மீட்டிங் வாங்க ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க. நான் கேட்டு நான் அட்டெண்ட் பண்ணிட்டே இருக்க முடியும். சரி, நான் சொல்லிடுறோம். அவங்களோட ஏஜென்சி அப்சர்வர்ஸ் வரதுக்கு முன்னாடி they have to close the book. எல்லாமே வந்து நீங்க கவுண்டிங் முன்னாடி ஒரு 1 டேல 2 டேஸ்ல எல்லா மீட்டிங் கம்ப்ளீட்டா பண்ணலாம் இல்லையா? கண்டினியூஸா மீட்டிங் இது பண்றது இல்ல. நீங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் சிங்கிள். இப்ப நீங்க சென்னையில இருக்கீங்கன்னா ஏதாவது டாக்குமெண்ட் இல்ல வேற யார்ட்டையாவது சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிட்டீங்கன்னா உங்களை கூப்பிட மாட்டாங்க இல்லையா? இல்ல ஆக்சுவலி பேப்பர்ஸ் எல்லாமே என்னோட டயர்ல தான் இருக்கும். அப்புறம் மீட்டிங் தான வந்து கொடுக்கணும். இல்ல மீட்டிங்னா மெட்ராஸ்ல இருந்து வந்துட்டே இருக்காங்க. மீட்டிங்ங்கிறது இன்ஃபார்மிங் ஃபார் த மீட்டிங். நீங்க மீட்டிங் சப்போஸ் உங்க சென்னையில இருக்கீங்கன்னா கேஸ் கொடுத்துட்டோ இல்ல நீங்க மொத்தமா ஒரே நாள்ல கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கும் ஈஸியா இருக்கும் இல்லையா? இல்ல சார் இந்த மீட்டிங் எல்லாத்தையுமே நீங்க ஒரு 2 டேஸ் 3 டேஸ்ல ஃபுல்லா பண்ணிடலாம். அந்த கவுண்டிங் பிஃபோர் கவுண்டிங் முன்னாடி நீங்க பண்ணலாம். எலெக்ஷன் ரூல்ஸ் 30 நாளைக்கு இருக்குல்ல. 30வது நாள்ல நம்ம அக்கவுண்டிங் க்ளோஸ் பண்ணனும். 4ஆம் தேதி வருது இல்லீங்களா? நாளைக்கு 3ஆம் தேதியோட 30 டேஸ் கம்ப்ளீட் ஆகும். 30ஆம் தேதிக்குள்ள 25ஆம் தேதி நம்ம மீட்டிங் வைக்கணும். உங்களோட எல்லாரும் 30 டேஸ்ங்கறத பிஃபோர் கவுண்டிங் முன்னாடி அந்த 1 வீக் கூட நாம எல்லாமே இங்க தான் இருப்போம். எலெக்ஷன் கமிஷனோட எலெக்ஷன் கவுண்டிங் முடிச்சிட்டு தான் பண்ண முடியும். இல்ல யாராவது ஒருத்தங்க ஆன்சர் பண்ணீங்கனா எல்லாரும் ஆன்சர் பண்ணீங்கனா எப்படி? கவுண்டிங் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து நீங்க அக்கவுண்டிங் ப்ரொசீஜரை வாய்ப்பு அவர் இப்ப நீங்க வந்து ஒரு வாரத்தை முடிக்கலாம். அவர் வந்து சார் எனக்கு டைம் வேணும், அட்லீஸ்ட் நான் பில்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்பார். அதனாலதான் எலெக்ஷன் கமிஷன் வந்து 30 டேஸ் டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம 25th டே அன்னைக்கு ஒரு ரெகன்சிலேஷன். இப்ப இந்த மீட்டிங் வந்து இன்னொரு 2-3 நாளைக்கு முன்னாடியே ஆக்சுவலா வச்சிருக்கணும். பட் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணதுனால we change to இன்னைக்கு வச்சிருப்போம். கடைசியா முடிக்கிறதுக்கு முன்னாடி அப்பதான் எல்லாரும் அவைலபிளா வருவாங்கன்ட்டு. எலெக்ஷன் கமிஷனோட நாம்ஸ் வந்து 25ஆம் தேதி ஒரு ரெகன்சிலேஷன் மீட்டிங். 30ஆம் தேதிக்குள்ளார நம்ம அக்கவுண்டிங் சிஸ்டம் அக்கவுண்டிங் ப்ரொசீஜரை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு ரெஸ்பெக்டட் எக்ஸ்பர்ட்